வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லெஞ்சழையேன் மீன் நங்கை மீர் போதற்கின்றே. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகடிதம் யா பலாத்கிருத்ய பூக்தே தஸ்யை நமः. இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர் கிண்ணை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் நின் நங்கை மீர் போதற்கின்றேன். வல்லைவும் கட்டுரைகள் பண்டே உன்வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே. நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனை பாடேலோரும் பாவாய். போல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோலதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். என் தோழியே இளமை கிளியே, நாங்கள் வெகுநேரம் காத்திருந்தும் அழைத்தும் இன்னும் உறங்குகிறாயே.
நாங்கள் எல்லாம் முன்னதாகவே வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உன்னிடம் இருக்கிறது என்று கடுமையாகவே கடிந்து கொள்கிறார்கள் தோழிகள். அதற்கு தோழி, என்னை கோபத்துடன் அழைக்காதீர்கள். நீங்கள் பேச்சில் திறமைசாலி. எனக்கு பேசவே தெரியவில்லை. என்னவோ நான் மட்டும் எழாததை போல பேசுகிறீர்களே. எல்லோரும் வந்து விட்டார்களா என்று அவள் கேட்கிறாள். அதற்கு தோழிகள் அவளிடம், நீ வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார். வலிமை பொருந்திய குவளாய் பீடம் என்னும் யானையை அழித்த கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கின்றார்கள் தோழிகள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.